ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா தகவல் அறிக்கை அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸோட கண்டென்ட் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த ப்ராஸ்பெக்டில் இருக்கும். அவங்களோட ஷேர்ஸ் எவ்வளோ அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க, தென் அவங்களோட அசட்ஸ் எவ்வளோ, அந்த கம்பெனியோட லைபிலிட்டிஸ் எவ்வளோ, அவங்களோட டைரக்டர்ஸ் யார் யார், அவங்களோட ஆடிட்டர் யார் யார், தென் அந்த கம்பெனியோட ஒர்த் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த நம்பிக்கையில் அந்த ஷேரை வாங்குவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ் ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவார், சைன் பண்ணி தான் அதை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆடிட்டர் ஏன் அதை சைன் பண்ணுறாங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி அவங்களோட லைபிலிட்டியும் அவங்களோட அசட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க சிக்னேச்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதை நம்பி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைபிலிட்டிஸ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கணும், அசட்ஸ் நிறையா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த கம்பெனியோட ஷேரை வாங்க முடியும். அப்போ தான் நமக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ப்ராஸ்பெக்டஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் வாங்குவாங்க. சரிங்களா? அப்போ ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னு புரியுதுல்ல? அப்போது யார் ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அதோட கான்செப்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சு யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு ப்ரோஹிபிட்டட். ப்ரைவேட் கம்பெனிஸ், தனியார் கம்பெனிகள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ண முடியாது. பப்ளிக் கம்பெனி மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இஷ்யூ பண்ண முடியும். அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? ஃப்ரீ அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணலாம். யாரும் அவங்கள என்ன பண்ண முடியாது, குவெஸ்டின் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு தான் பணம் வேணும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஷேர் அவங்க என்ன செய்கிறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணணுன்ற அந்த ஒரு கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ண போகிறோம். அப்போனா ஷேரை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். யார் இஷ்யூ பண்ணுறாங்க, பப்ளிக் கம்பெனி. அப்போ அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ண முடியும். சரிங்களா? அப்போது ப்ராஸ்பெக்டஸ் தகவல் அறிக்கையை வெளியிடுதல் தனியார் கம்பெனிக்கு அனுமதிக்கப்படலை அப்படின்னா தடை செய்யப்பட்டது. தென் பப்ளிக் கம்பெனி, பொது கம்பெனிக்கு அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதுதான் அந்த பாயிண்ட். இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் அப்படின்னாக்கா இயக்குனர்கள் தமிழில். ஒரு கம்பெனிக்கு எத்தனை இயக்குனர்கள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் 2 பேர் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ். கம்பேர் வித் பப்ளிக் கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா பப்ளிக் கம்பெனிஸில் அட்லீஸ்ட் 3 பேர், அதாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும், 3 பேர் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் 2 டைரக்டர்ஸ் இருக்கலாம். பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா 3 டைரக்டர்ஸ் என்ன பண்ணலாம், இருக்கலாம். தென் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸ் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இம்மீடியட்லி ஆஃப்டர் இன்கார்பரேஷன். இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா இந்த கம்பெனி அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். பப்ளிக் கம்பெனியாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஒன்லி ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் இஸ் அப்டைன். சர்டிஃபிகேட்டை அப்டைன் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் பப்ளிக் கம்பெனி என்ன பண்ண முடியும், பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். இவங்க இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கின உடனே என்ன பண்ணிடலாம், அவங்க அப்ளை பண்ணலாம். இவங்க பிஸ்னஸ்ஸு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், பப்ளிக் கம்பெனி they can start their company after commencement of certificate is obtained. commencement of certificate அப்படின்னு கவர்மெண்ட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை இவங்க வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ப்ரைவேட் கம்பெனி இஸ் நாட் லைக் தேட். அவங்க இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு போதுமான